பிஜேபியும் மோடியும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுகவோட அரசியல் திண்டாட்டம். இவர்கள் சாதனைகளால் நிற்கவில்லை. ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குது. அது இவங்களை காப்பாத்துது. அது என்னைக்கும் காப்பாற்றணும் அவங்க நம்புறாங்க. அப்ப ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் பிஜேபிக்கு பிரதமருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. காங்கிரஸ் நாளைக்கு கைட்டு விட்டுட்டு போனா கூட பிஜேபியோட டைரக்டா என்னைக்கு போக மாட்டாங்க. இன்டைரக்டா எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆன்டி பிஜேபி தான் இவங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம். டிஎம்கே பவருக்கு வந்துட்டாங்கன்னா அப்போசிஷன் ஸ்பேஸ் இன்னும் வேக்கண்ட் ஆகும். தோத்துட்டாங்கன்னா எடப்பாடி கதை ரொம்ப நெருக்கடி. ஏடிஎம்கேக்குள்ள மிகப்பெரிய அளவில் கலகம் வெடிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஓவராலாக லாங் டேர்மில் அடுத்த 5 வருஷம் 31 எலெக்ஷன் பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு வரணும். அவங்க அதை தாங்க விரும்புகிறாங்க. இந்த எலெக்ஷனில் அதிமுக வெற்றி பெறணும்னா, திமுக தோற்கடிக்கப்படணும், ஆட்சி மாற்றம் வரணும்னு பெரிய ஆர்வமோ முயற்சியோ திட்டங்களோ கட்சி ரீதியாகவும் மத்திய அரசுன்ற முறையில் அரசு ரீதியாகவும் பிஜேபி கிட்ட, மோடி கிட்ட, அமித்ஷா கிட்ட இல்லவே இல்லை. திமுக ஜெயிச்சுட்டு போட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் திமுகவை எந்த விதத்திலையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. 1000 வழக்கு இருக்குது. நேரு கேஸ்லாம் லட்டுமதி கேஸ், ஒரு எஃப்ஐஆரோட போட முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 10 மாதத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணார், 10-11 மாதத்துக்கு முன்னால் அமித்ஷா அலைன்ஸை. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் புதுசாக இப்போ தான் 2 பேர் சேர்ந்தாங்க. ஏடிஎம்கேவை பலவீனமாக்குற எந்த விஷயத்தையுமே அவங்க தடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் விட முக்கியமாக டிஎம்கேவை டிசாம் பண்ண பிஜேபி மறுக்குது. அப்போ தேர் மே பி சம் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு தெரியாது இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இத்தனை முறை மோடி வராரு சார், 1ஆம் தேதி அதெல்லாம் வருவாருங்க. இப்போ 3 தடவை வருவார். ஒன்றும் பெருசாக என்னத்தை பேசினார். நான் கேட்குறேன், இதே வராரு இல்லை மோடி. நான் கேட்குறேன், வெஸ்ட் பெங்கால் போனால் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஹேமர் அண்ட் டாங்குவாங்க. அவ்வளோ தூரம் நாராக கிழிக்கிறாரு. ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போய் பேசுகிறார். இங்கே தமிழ்நாட்டுக்கு 2-3 தடவை கடந்த 3 முறை வந்த மோடி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக ஏதாவது பெருசாக பேசினாரா? எதுவுமே இல்லை. அப்போ ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் பிஜேபிக்கு பிரதமருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு போகிற 5 மாநிலங்களில் கேரளாவுக்கு போனால் பினராயி விஜயனை வறுத்தெடுக்கிறாரு. வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் மேக்சிமம் அதை விட அதிகமாக மம்தா பானர்ஜியை விமர்சிக்கிறாரு. வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் மம்தா பானர்ஜியை ஸ்பெசிஃபிக்காக நேம் பண்ணி குற்றச்சாட்டுகளை அடுக்கிற மோடி தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலினுக்கு எதிராகவோ திமுகவுக்கு எதிராகவோ சொல்லக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளை ஏன் அடுக்கலை? ஜெயிச்சு போன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்படி தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சும் பட்ஜெட்டில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவும் சிறப்பாக செய்யலை அப்படின்னு அவர் திரும்ப சொல்கிறாரு. அப்போ அது வேணும்னே அவங்க செய்கிறது தான் இல்லை. பாருங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இவங்க ஆன்டி பிஜேபியில் தான் இருப்பாங்க. ஏன்னா அது எங்கள் ஓட் பேங்க். என்றைக்கும் அதுலேருந்து மாற மாட்டாங்க. காங்கிரஸை நாளைக்கு கைட்டு விட்டுட்டு போனால் கூட தனியாக பிஜேபியை எதிர்ப்பாங்க. திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்சி மாதிரி. பிஜேபியோட டைரெக்டாக என்றைக்கும் போக மாட்டாங்க. இன்டைரக்டாக எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆன்டி பிஜேபி தான் இவங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம். பிஜேபியும் மோடியும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுகவோட அரசியல் திண்டாட்டம். இவர்கள் சாதனைகளால் நிற்கவில்லை. ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குது. அது இவங்களை காப்பாற்றுது. அது என்றைக்கும் காப்பாற்றணும் அவங்க நம்புகிறாங்க. அந்த பாலிடிக்ஸ்லேருந்து அவங்க என்றைக்கும் நழுவ மாட்டாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்கள வாழ வைக்கக்கூடிய தெய்வம்.